அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் நான் யூடியூபில் பதிவிட்டேன். இந்த 2 சக்கர வாகனங்கள் அதிக புகை போக்கி கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுதல் மனிதனுக்கு நோயை உண்டாக்கும் வகையில் முகத்தில் அடிக்கிறது, இதை எடுக்க வேண்டும் என்று தமிழக வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கேட்டதோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் ஆந்திரா மாநிலத்திற்கு கேட்டிருக்கிறது போல இருக்கிறது. அங்கே திருப்பதியில் ஆந்திராவிலே இதை பாருங்கள், 70 டூ வீலர்களின் சைலன்சர்களை பிடுங்கப்பட்டு ஜேசிபி மூலம் அடிக்கப்பட்டது. நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் தயவு கூர்ந்து, இது நான் என் தனிப்பட்ட மக்களுக்காக அல்ல, இந்திய மக்கள் அனைவருக்கும்காக தான் இதை வேண்டினேன். இந்த ஆந்திர அரசுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளர்கள் இதை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். காவல்துறை மட்டுமே இதற்கு உடந்தையாகவோ அல்லது அவர்களை மடக்கவோ இருந்தால் பயன்படாது. ஆர்டிஓ வட்டார போக்குவரத்து அலுவலர் அதற்கு உரிமத்தை வழங்கும்போது அந்த சைலன்சர் எந்த நிலையில் இருக்கிறது, எப்படி இருக்கிறது, இது மக்களால் பாதிக்குமா, புகை போக்கி மக்கள் அது பக்கத்தில் பின்னால் நின்று ஸ்டார்ட் செய்ய சொல்லுங்கள். அது நேராக அவர் மூஞ்சிலே தான் அடிக்கும். அப்பொழுது அதை உரிமத்தை ரத்து செய்யுங்கள். இதை தான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஆந்திர அரசு இதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறது என்பதை கேட்கும்போது எனக்கு மனநிறைவாக இருக்கிறது. தமிழகத்தில் இப்படிப்பட்ட நிலை வர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அதிகாரிகளிடம் சொல்லி பலனில்லை என்பது எனது தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.